இந்தியாவுடைய பெருமைகள்ல ஒன்று இமயமலை. ஆனால் அந்த இமயமலை ரொம்ப ஆபத்தான நிலநடுக்க மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. நாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா விஞ்ஞானிகள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்னென்ன பாதிப்புகள் விரிவாக அலசலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். நிலநடுக்க வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட எந்தெந்த பகுதிகளில் நிலநடுக்கங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய வரைபடம். சில பகுதிகளில் அதிக முறை நிலநடுக்கங்கள் ஏற்படும், அது ஆபத்து மண்டலங்களுக்குள்ள வந்துடும். சில பகுதிகளில் குறைவான நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும், அதெல்லாம் குறைந்த ஆபத்து மண்டலங்களுக்குள்ள வரும். இந்த நிலநடுக்க வரைபடம் மூலமா நிலநடுக்கங்கள் எங்க அதிகமாக இருக்கும், எவ்வளோ வலிமையா இருக்கும், எங்கெங்க கட்டடங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவை அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும். ரைட், அப்படி ஒரு ஆபத்தான நிலநடுக்க அபாய வரைபடம் வெளியாகியிருக்கு. முதன்முறையா முழு இமயமலை பகுதியும் ஜோன் 6 மண்டலம் 6 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புதிய பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த வரைபடத்தோட அடிப்படையில் முழு இமயமலை பகுதியும் தீவிர ஆபத்து அப்படிங்கிற அபாய கட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றேன். இந்தியாவுடைய 61% பகுதிகள் இப்ப அதிகாரப்பூர்வமா மிதமான மற்றும் அதிக நிலநடுக்க ஆபத்து மண்டலங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தா இந்தியாவோட பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வலுவான நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மண்டலம் 6 அப்படின்னு ஒரு வகையை பார்த்தோம். அப்படின்னா என்ன? இந்த பகுதி மிகவும் வலுவான, மிகவும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய பூகம்பங்களை எதிர்கொள்ளவிருக்கிற பகுதி. மற்ற மண்டலங்களை விட இந்த ஜோன் 6க்குள்ள வரக்கூடிய நிலப்பகுதி அதிகமாக அசையக்கூடும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு கூடுதல் வலுவான பாதுகாப்பு வடிவமைப்புகள் தேவை. இது அடிப்படையில் பூகம்பங்களுக்கான சிவப்பு எச்சரிக்கை மண்டலம், ரெட் அலர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதுசாக வெளியிடப்பட்டிருக்க மேப்பில் முழு இமயமலை பகுதியும் மண்டலம் 6க்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. மண்டலம் 1 அப்படின்னா மிக குறைந்த ஆபத்து, நில அதிர்வுகள் குறைவாக தான் இருக்கும், கட்டடங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. மண்டலம் 2 அப்படின்னா குறைந்த ஆபத்து, நிலநடுக்கங்கள் ஏற்பட்டாலும் அதோட வலு குறைவாக தான் இருக்கும். இந்த மண்டலம் 2க்குள்ள வரக்கூடிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான நிலநடுக்கங்கள் வரைக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்து மண்டலம் 3 மிதமான ஆபத்து. இங்க ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள் கவனிக்கக்கூடியதா இருக்கும். சில வலுவான நிலநடுக்கங்களுக்கும் சாத்தியம் இருக்கு. கட்டடங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு அமைப்பு தேவை. அப்புறம் மண்டலம் 4 அதிக ஆபத்து, சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படலாம், கட்டடங்கள் வலுவா இருக்கணும். அடுத்து மண்டலம் 5 இது மிக அதிக ஆபத்துள்ள பகுதி. பெரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கங்கள் ஏற்படலாம். இதுதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மிக உயர்ந்த ஆபத்து மண்டலமாக இருந்துச்சு. இமயமலை சுற்றுப்புறத்தில் உள்ள மாநிலங்கள், வடகிழக்கு பகுதிகள், குஜராத்தோட கட்ச் பகுதி, அந்தமான் பகுதிகள்லாம் இந்த மிக அதிக ஆபத்து மண்டலங்களுக்குள்ள இருந்துச்சு. இப்போ புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கிறது தான் மண்டலம் 6 தீவிர ஆபத்து. இந்த வருடம் தான் இந்த புதிய வகை சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய மிக உயர்ந்த நிலநடுக்க ஆபத்து மண்டலம். ரொம்ப வலுவான பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கங்கள் இங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முழு இமயமலை பகுதியும் இப்போ இந்த ரெட் ஜோனுக்குள்ள தான் இருக்கு. மிக மிக வலுவான கட்டட அமைப்பு தேவை. எப்பவும் தயார் நிலையில் இருக்க வேண்டிய அளவு ஆபத்தான மண்டலம் இது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இமயமலை 2 ஆபத்தான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருந்துச்சு. சில பகுதிகள் மண்டலம் 4 அதிக ஆபத்து அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. சில பகுதிகள் மண்டலம் 5 மிக அதிக ஆபத்து அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆனால் இமயமலையோட முழு பகுதியும் ஒரே அளவு ஆபத்தை எதிர்கொண்ட நிலையில பழைய நிலநடுக்க வரைபடம் உண்மையான ஆபத்தை காட்டலை. இமயமலை ரொம்ப ரொம்ப இளமையானது. என்ன, வயசு ஒரு 5 கோடி வருடங்கள் தான் இருக்கும். 360 கோடி ஆண்டுகள்லாம் பழமையான மலைகள்லாம் இருக்கு உலகத்துல. இமயமலை இளமையானதுன்னா என்ன பொருள்? அதோட தோற்றம் மாறிக்கிட்டே இருக்கும். இமயமலையில இருக்கக்கூடிய பாறைகள் நகரும், முழுசா செட்டில் ஆகியிருக்காது, விரிசல் வரும். அப்ப அதிர்வு உருவாகும். அதுதான் நிலநடுக்கத்துக்கு வழிவகுக்குது.
இப்போ நம்ம பூமிக்கு மேலே பார்க்குற மாதிரி இந்த பூமியோட மேற்பரப்பு ஒரே பெரிய துண்டு இல்லை, அடியில் பல துண்டுகளால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த தட்டுகள் ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசுனா ஒரு நாட்டோட பரப்பளவை விட அதிக அளவில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மெதுவாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சுவர்ல எல்லாம் விரிசல் விடுற மாதிரி பூமிக்கடியிலையும் பெரிய விரிசல்கள் இருக்கு. பூமியோட தட்டுகள் ஒன்னோட ஒன்று தொடக்கூடிய இடத்துல ஒரு கோடு மாதிரி ஒன்று கிடைக்கும். அந்த கோட்டுக்கு பேரு தான் பிழை, ஃபால்ட். ரெண்டு பெரிய பூமி தட்டுகள் சந்திக்கக்கூடிய இடம். ஏன் இந்த பிழை ஏற்படுது? இப்போ பூமிக்கடியில் ரெண்டு பெரிய பாறைகள் ஒன்னோட ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த பாறைகள் ரொம்ப பெருசு அப்படின்னு வச்சுப்போம். இப்படி தொட்டுட்டு இருக்கக்கூடிய பாறைகள் திடீர்னு நகர விரும்புதுங்க அப்படின்னா, ஆனால் தொட்டுட்டு இருக்கிறதால அதுங்களால நகர முடியாது, சிக்கிக்கும். அப்போ அந்த இடத்துல அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, ரெண்டுக்கும் போட்டி. இப்படி ஒன்று தள்ளிக்கிட்டே இருக்கிறப்ப அழுத்தம் அதிகமாகி ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகுது, ஒன்று நழுவிட்டு போகுது, சரியுது, அதோட பொசிஷனே மாறுது. ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்னு சொல்லுவாங்க, பக்கவாட்டில் நகர்றது, சைடில். அடுத்து நார்மல் ஃபால்ட், சாதாரண பிழை, ஒரு பக்கம் மட்டும் கீழே சரியுது. ரிவர்ஸ் ஃபால்ட், ஒரு பக்கம் இன்னொன்றுக்கு மேலே தள்ளப்படுது. ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்னா சைடில் பக்கவாட்டில் நகர்றது, நார்மல் ஃபால்ட்னா கீழே சரிகிறது, ரிவர்ஸ்னா மேலே தள்ளப்படுறது. இப்படி திடீர்னு நகர்றப்ப தான் நிலநடுக்கம் ஏற்படுது. இப்படி மத்திய இமயமலையில் இருந்த சில ஃபால்ஸ் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக பிரேக் ஆகவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? பிரேக் ஆகாமல் இப்படியே அழுத்திக்கிட்டே இருந்தால் கடுமையான அழுத்தம் அடியில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பலூனில் ரொம்ப நேரமாக காற்றை ஊதிக்கிட்டே இருக்கீங்க, அப்போ எப்போ வேணும்னாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் அந்த பலூனுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இமயமலைக்கு கீழே இருக்க ஃபால்ஸும் பிரேக் ஆகாமல் அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது திடீர்னு பிரேக் ஆகிறப்ப அதோட ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். அப்போ மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்திய தட்டு, அதாவது இந்தியாவுக்கு கீழே அமைஞ்சிருக்க தட்டு, இந்திய பெருங்கடலோட சில பகுதிகள், அதுக்கு பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கு கீழே அமைஞ்சிருக்க தட்டு. இது மெதுவாக வடக்கு நோக்கி நகருது. மேப்பில் பார்த்தோன்னா மேல் நோக்கி நகருது. அடுத்து யுரேஷிய தட்டு, இது ஐரோப்பா, சீனா மற்றும் ஆசியா இமயமலை பகுதிகளுக்கு கீழே அமைஞ்சிருக்க தட்டு. இது மிகப்பெரியது. இப்போ இந்த இந்திய தட்டு அப்புறம் யுரேஷிய தட்டை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இந்திய தட்டு மேல் நோக்கி தள்ளுது. இதுதான் இந்திய தட்டு அப்படின்னா அது மேல் நோக்கி தள்ளுது. ஆனால் யுரேஷிய தட்டு அதை தள்ள விடாமல் தடுக்குது. அப்போ ஒன்னோட ஒன்று மோதுது. அப்படி மோதி தான் இமயமலை உருவாச்சு. அதுதான் இன்னும் பூகம்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மோதல் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தால் பெரிய பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இமயமலைக்கு கீழே நிலநடுக்க விரிசல்கள் தெற்கில் பரவக்கூடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ டேராடூன் மற்றும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதிக ஆபத்துள்ள இடங்களாக பார்க்கப்படுது. இமயமலையோட வெளிப்புற பகுதிகள் பலவும் அதிக ஆபத்து நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இமயமலை அடிவாரத்துக்கு பக்கத்தில் உள்ள சில இடங்கள் ஆபத்து குறைவான மண்டலத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது அப்கிரேட் ஆகிருக்கு. அந்த நிலநடுக்க விரிசல்கள் மலையடிவாரத்தை அடைஞ்சு நகரங்களை தாக்க வாய்ப்பு இருக்கு. உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தோட சில பகுதிகள் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கு. என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் இதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டா, கட்டடங்கள், பாலங்கள், சாலைகள், பெரிய கட்டுமான திட்டங்கள் இதெல்லாம் வலுவான பூகம்ப பாதுகாப்பு தரத்தோட கட்டப்படணும். பழைய கட்டுமானங்களோட தரத்தை இன்னும் அதிகமாக உயர்த்தணும். முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தா எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரும் அசம்பாவிதங்களை முன்கூட்டியே தவிர்க்கலாம்.